தமிழ் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம சேனல்ல ஒரு மிஸ்ட்ரி அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்க போறோம். அந்த பாக்ஸ் வந்து இதுதான். எஸ், பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்பவே பெரிய பாக்ஸா வந்து இது வந்திருக்கு. ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோம். இதற்குள்ள என்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எனக்கே வந்து தெரியாது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேஜெட்ஸ் தான் வந்திருக்க போகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இதோடைய ரிவ்யூவையும் இந்த வீடியோலேயே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் கிட்டத்தட்ட 3 to 5 பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். பட் அதை தாண்டி இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது. ஸோ உங்களை மாதிரியே நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஏரோல் செட்டப்பில் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸை பிரித்து இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இது பிரிக்கிறதே இந்த வீடியோ ஃபுல்லாக போகும் போல இருக்கு. 2 hours later. 3 hours later. பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜெப்ரானிக்ஸ்ல வந்திருக்கிற மிஸ்ட்ரி பாக்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிரிச்சு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக் ஜெப் சவுண்ட் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன். ஸோ ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் தான் இது. இந்த இயர்ஃபோனுடைய பாக்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிற பார்க்கலாம். என்ன தெரிகிறது? ஸோ நமக்கு ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பாம் அந்த இயர்ஃபோன் சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர நமக்கு நம்மளுடைய இயர்ஃபோன்ஸே வந்துருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் வந்துருக்கு. கொஞ்சம் காதோட ஒட்டின மாதிரி வந்திருக்கு. என் காதுக்கு இந்த இயர் டிப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சார்ஜிங் கேஸ் வந்திருக்கு. அதை தவிர ஒரு மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி ரியலி செம விஷயம் அது. ஸோ டைப் சி கேபிளோட தான் இது வந்து வருது. ஸோ டைப் சி சார்ஜிங் போர்ட். அதை தவிர 2 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வந்து வருது. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சமீபத்தில் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த எக்ஸ்மேட் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி காதுகள் வந்து ஆப்போசிட்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரைட்டில் எடுத்து இடது பக்கம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த இயர்ஃபோன். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட்டில் முதல் ப்ராடக்ட். அடுத்தது ஒரு பெரிய பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஜெப் மேக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ கீபோர்டு இது. ஸோ இதுதான் கீபோர்ட். செம்ம கீ ட்ராவல், செம்ம கீ சவுண்டு. ஸோ நீங்களே வந்து கேளுங்க. இதை பார்ப்போம். பாக்ஸில் இது கீபோர்ட் பாக்ஸ். அது தவிர ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வயர்ட் கீபோர்டு தான். ஸோ கீபோர்ட் ரொம்பவே நல்ல கீ ட்ராவல் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்ஜிபியை நம்ம கொஞ்சம் நேரத்தில் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததும் ஒரு ஹெட்ஃபோன். பட் இது பார்த்தோம் அப்படின்னா நெக் பேண்ட் இயர்ஃபோன். ஜெப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக் பேண்ட் கைண்ட் ஆஃப் இயர்ஃபோன் இது. இந்த மாதிரி ஒரு புக்லெட் மாதிரி வந்து. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய நெக் பேண்ட் இயர்ஃபோனே வந்துருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன். ஸோ ஓரளவு ஃப்ளெக்சிபிளாக வந்துருக்கு. ஸோ
காதுகளில் மாட்டிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நெக் பேண்ட் கைண்ட் ஆஃப் இயர்ஃபோன் தான் இது. ஸோ பாக்ஸில் வேறு என்ன வருது அப்படிங்கிற இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். அதை தவிர 2 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் வந்து வருது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ 3 ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு நெக் பேண்ட் இயர்ஃபோன், ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் மற்றும் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ இதுதான் நமக்கு இந்த ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்ச நாட்கள் யூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அடுத்து வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு 4-5 நாட்கள் இருக்க இந்த 3 கேஜெட்ஸையும் நான் வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த 3 கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய முழுமையான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதை நான் இன்டென்சிவாக யூஸ் பண்ணல, ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு. பட் என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்க நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த இயர்பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெளியே நீட்டிக்கிட்டு தான் வந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரியான டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தான் இது. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸ் மாதிரியே டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80% ஆஃப் டைம்ஸில் வந்து ஒர்க் பண்ணுது. ஒரு 20% ஆஃப் டைம்ஸில் என்னுடைய பயன்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணல. ஜஸ்ட் சிங்கிள் டேப் வந்து ப்ளே பாஸ் வந்து ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் மெஜாரிட்டி வந்து ஒர்க் ஆகுது. மேலும் இதோடைய டிசைனில் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப். ஸோ இதுவும் சரி, நெக் பேண்டும் சரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப். ஸோ வியர் பைக்கு வந்து ஓகே, பட் இம்மன்ஸா வாட்டர்ல முங்கி எழுகிறதுக்கு இது வந்து கரெக்டானது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத், இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து ப்ளூடூத் 5 தான். ஸோ கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை, கனெக்டிவிட்டி நல்லாவே வந்து இருந்துச்சு. அடுத்தது இதோடைய சவுண்ட் குவாலிட்டி. இது பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் லெவல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரானரி வால்யூம் லெவல்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து போயிடுச்சு. வால்யூம் லெவல் ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. ஸோ தெறிக்க சவுண்ட் கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இயர்படா இதுவும் கூட இருக்கலாம். பேஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல பேஸ் வந்து இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் வந்துருச்சு. வோக்கல்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. கடைசியில் இதோடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட ஜெப் சவுண்ட் பாம் அப்படிங்கிற இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 1600 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 1600 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த ஏர்பாட்ஸ் கைண்ட் ஆஃப் டிசைன் உங்களுக்கு பிடிக்கும், டச் கண்ட்ரோல்ஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட் நல்லா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. பேஸுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல பேஸ் வந்து இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளும் காம்ப்ரமைஸும் வந்து இல்லை. இந்த விலைக்கு டைப் சி போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே நல்ல பிக். இதை தவிர பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு முறை நீங்கள் இயர்பட்டை வெளியே எடுத்து பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா 3.5 மணி நேரம், ஆவரேஜா 3.5 4 மணி நேரம் வருது. அது வந்து ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனுக்கு வந்து ரொம்பவே நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 2-2.5 மணி நேரம் தான் ஆவரேஜா இருக்கும். இது அதை விட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் கூட நல்ல இதுதான். ஸோ இது எனக்கு எடுத்தா கண்டிப்பாக நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் 1500-1600 ரேஞ்சில். அடுத்தது நம்ம இந்த நெக் பேண்ட் இயர்ஃபோனுக்கு வந்து வரலாம். ஸோ நெக் பேண்ட் இயர்ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. டைரக்டா வயர் மட்டும் இருக்கிற மாதிரி. பட் இது பார்த்தோம் அப்படின்னா கழுத்தில் உங்களுக்கான இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக நெக் பேண்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கால்ஸ் பேச இல்லை அப்படின்னாக்கா ட்ராவல் அப்போ வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான இயர்பட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து கிடையாது இந்த டைப் ஆஃப் இயர் பேண்ட். ஸோ அதனால அது வந்து எனக்கு இன்னுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கழுத்தில் வச்சு இது எவ்வளோதான் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் கழுத்து மேலே ஒரு பாரம் இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நெக் பேண்டுக்கு நான் பர்சனலாக ஃபேன் வந்து கிடையாது. இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இதை நீங்கள் மறந்துட கூட வந்து செய்வீங்க. ஸோ அந்தளவுக்கு இதுவாக தான் வந்திருக்கு. பட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஷர்ட் போடுறோம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரியான ஷர்ட்ஸ்குள்ளே போடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக நெக்கில் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ சஃபகேட் ஆகலை. பட் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. பட் அதை தவிர இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இயர் டிப்ஸ் தான். எஸ், இந்த இயர் டிப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப் வருது. அது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல. பட் கரெக்டாக காதுகளில் பிளேஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ காதுகளில் பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகிறது இந்த இயர்ஃபோனில் ரொம்ப சிரமமாக வந்து இருந்துச்சு. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இயர் டிப் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இது வந்து கர்வ்டாக வந்து இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே டக்குன்னு வந்து வந்துடும். ஸோ ஒரு சின்ன ஒரு இது பண்ணால் கூட காதுகள்லேருந்து சீக்கிரமே வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய காதுகளில் இருக்கிறப்பையும் பர்ஃபெக்டான ஃபிட்டாக வந்து இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் ஆட்டுறப்ப வந்து விழுகாது. பட் ஜாகிங் இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட்ஸ் மாதிரியான பயன்பாட்டுக்கும் இந்த நெக் பேண்ட் வந்து வாங்குவீங்க. ஸோ காதுகளுக்குள்ளே அந்தளவு பர்ஃபெக்டாக வந்து இல்லை. நான் இயர் டிப்ஸ் நிறைய வந்திருக்கிற எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் சிறிய காதுகள் இருந்தால் இந்த பிரச்சனை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் உங்களுடைய இயர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப இன் இயர் வந்து பயன்படுத்த மாட்டேன்.
இந்த மாதிரியான டைப் விரும்புறவரா இருந்தீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கும் வந்து பிடிக்கலாம். அடுத்தது இதோடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. பட் வால்யூம் லெவல்ஸ்ல இந்த ஜெப் சவுண்ட் பாம் அளவுக்கு இதோடைய வால்யூம் லெவல்ஸ் வந்து இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய பயன்பாட்டில். அதை தவிர பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்ல பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வோக்கல்ஸ் ரொம்பவே வந்து கிளியராக வந்து இருந்துச்சு. மேலும் சவுண்ட் குவாலிட்டியில் எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளும் இல்லை, மியூசிக்கும் கிளியராக வந்து இருந்துச்சு, எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளும் இல்லை. வால்யூம் லெவல்ஸ் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி வால்யூம் லெவல்ஸ் வந்து கிடையாது. அதை தவிர இந்த ஃபிட், ஸோ இது மட்டும் தான் பிரச்சனைகள். பட் இந்த நெக் பேண்ட் இயர்ஃபோனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2800 3000 அந்த ரேஞ்சில் வந்து இது வந்து சேல் ஆகிட்டு இருக்கும். அந்த விலைக்கு இந்த குறிப்பிட்ட நெக் பேண்ட் இயர்ஃபோனை நான் வாங்குவேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த சாய்ஸஸாக தான் நான் வந்து வச்சுக்குவேன். கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இது கண்டிப்பாகவே வந்து இருக்காது. பிகாஸ் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக என்னுடைய பர்சனல் காதுகளுக்கு இது வந்து இல்லை. ஸோ இதை வந்து பர்சனலாக நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு நெக் பேண்ட் இயர்ஃபோனை பற்றி வந்து போட்டிருந்தேன். அது பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அதோடைய லிங்க் வேணா கார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னுடைய ஃபேவரட் இந்த மூன்றில் அந்த கீபோர்டு தான். ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மெக்கானிக்கல் கீபோர்டு. கீபோர்டை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு வந்து இல்லை, எக்கச்சக்கமான கீ டிராவல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான லைட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட், என்னுடைய ஃபேவரட் கலர் மோட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். நம்ம ஒவ்வொரு எழுத்தும் டைப் பண்ண அந்த இதுல இருந்து ரேஸ் மாதிரி வந்து லைட் வந்து போகும். இது பார்த்தோம் அப்படின்னா வேகமா டைப் பண்ண இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து இருக்கு. இந்த குறிப்பிட்ட கீபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா 3300 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. எஸ், மெக்கானிக்கல் கீபோர்டு எப்பயுமே ஒரு சில மாடல்ஸ் வந்து விலை அதிகமாக இருக்கும், அதில் தான் இது. பட் கண்டிப்பாகவே இந்த 3300 ரூபாய்க்கு ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் நான் வந்து ஒரு நல்ல RGBயோட வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜெப்ரானிக்ஸ் உடைய மேக்ஸ் ப்ரோ கீபோர்டை வந்து நான் வந்து கண்டிப்பாகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்ல கீ டிராவல் வந்துருக்கு. கீ ப்ரெஸஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரெஸ்ஸும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மற்றும் அந்த RGBக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிடையாது. பட் இந்த கீபோர்டு வந்து எனக்கு பர்சனலாக ஃபேன் ஆக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் மெக்கானிக்கல் கீபோர்டு ஒரு 4 மாதங்களாக நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு அந்த கீபோர்டு வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஒரு நார்மலான ப்ளூடூத் வயர்லெஸ் கீபோர்டு தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். ஐ எம் பேக் வித் மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ இது வந்து எனக்கு மறுபடியும் ஒன் ஆஃப் த ஃபேவரட். இந்த மூன்றில் கண்டிப்பாக என்னுடைய ஃபேவரட் அந்த மெக்கானிக்கல் கீபோர்டு தான். அதை தவிர நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பாமும் உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் ஆகும். ஸோ இதுதான் இந்த கேஜெட். ஸோ இதில் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் கேஜெட் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.